நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசி காலகட்டத்திலே நாம் நல்ல அருள்நிலையிலே இருக்க வேண்டும். அது இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், நான் எல்லாம் பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் நான் ஜெபமாலை கையில் எடுத்துக்குவேன் அப்படி என்றால் அது நடக்காத காரியம். ஒரு மரம் எந்த பக்கம் சாய்ந்து இருக்கிறதோ அந்த பக்கம் தான் கீழே விழும். அப்படியே இந்த பக்கம் சாய்ந்து இருக்கிற மரம் மறு திசையில போய் விழுவது என்பது இயலாத காரியம். அப்போ நம்முடைய ஆன்மா யாருக்காக ஏங்கி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அந்த அருள்நிலையிலேயே இறக்க நாம் இறைவனுடைய அருளை வேண்டுகிறோம். இதனால்தான் ஒவ்வொரு நாளும் இந்த மாலை ஜெபம் என்று உங்கள் பங்கு ஆலயங்களிலே மாலையிலே ஜெபிப்பார்கள். அதை எத்தனை பேர் காது கொடுத்து கேட்டிருக்கிறீர்கள் என்று தெரியாது. அதிலே கடைசியிலே இயேசுவே மரியே சூசையப்பரே என் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே மரியே சூசையப்பரே என் இறுதி வேளையில் எனக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவே மரியே சூசையப்பரே உங்கள் அன்பில் அமைதியாக ஒரு நாள் நான் உயிர் விடுவேனாக என்று ஒவ்வொரு நாளும் பங்கு ஆலயங்களிலே இந்த ஜெபம் ஜெபிக்கப்படுகிறது. எனவே அந்த ஜெபம் ஜெபிக்கப்படும் பொழுது நம்முடைய உள்ளமும் அந்த ஜெபத்தோடு ஒன்றித்திருப்பது மிக மிக முக்கியமானது.